மாபெரும் முன் மணல் தருமுன் நலம் வளர்த்த தமிழ்நாட்டில் மானம் தடுப்போரை அறிவை கெடுப்போரை மண்ணோடு பேர்த்து எடுத்த ஈரோட்டு சிங்கம் தந்தை பெரியார் அவர்களால் துவங்கப்பட்ட சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு விழா மற்றும் 10 உடல் கொடையாளர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கின்ற ஒரு உன்னதமான விழாவினுடைய தலைவர். இந்த விழா சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழா. இந்த விழாவினுடைய தலைவர் நூற்றாண்டு கண்ட தந்தை பெரியாரின் சுயமரியாதை சுடரொளி ஐயா காசா அவர்கள் தலைமையிலே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்புரையாற்ற உள்ள திராவிடர் கழகத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு வழக்குரைஞர் சேமே மதிவதனி உள்ளிட்ட திராவிடர் கழக தோழர்களே மற்றும் திமுக மறுமலர்ச்சி திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணியில் உள்ள அத்தனை தோழர்களே, திராவிடர் கழக மேடைகளே, திகாவினர் என்ன பேச போகிறார்கள், இந்த கருப்பு சட்டை போட்ட படை என்ன பேச போகிறது, என்பதை தூரத்தில் ஒளிந்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சங்கிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தந்தை பெரியாரை இன்னும் நூற்றாண்டு கண்ட ஒரு தலைவனை இன்னும் நாம் பெருமையாக பேசிக் கொண்டிருக்க வேண்டிய கட்டாயம் அவசியம் என்ன என்ற ஒரு கேள்வி நமக்கெல்லாம் எழாமல் இருக்கலாம். ஆனால் ஒளிந்து கொண்டு கேட்கின்ற சங்கிகளுக்கு எழுவது ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. தந்தை பெரியார் மட்டும்தான் நம்மளை எல்லாம் படிக்க வைத்தார். தந்தை பெரியார் மட்டும்தான் நமக்கு சுயமரியாதையை கற்றுக் கொடுத்தார். தந்தை பெரியார் தான் இந்த மண்ணிலே நமக்கு நடமாட உரிமைகளை பெற்றுக் கொடுத்தார் என்று நாம் எல்லாம் மேடையிலே சொல்லிக் கொள்கிறோம். சங்கிகள் திருப்பி நம்மிடம் கேட்பது பெரியார் மட்டும்தான் செய்தார் அப்படின்னா, பெரியார் மட்டும் இல்லை, பெரியாருக்கு முன் எத்தனையோ பேர் செய்தார்கள். புத்தர் காலத்திலிருந்து அயோத்தியதாசிதர் பண்டித காலம் வரை அனைவரும் இந்த முற்போக்கு சிந்தனைக்கு ஆரிய பார்ப்பனர்களுக்கு எதிராக அத்தனை வேலைகளையும் செய்தார்கள். ஆனால் தந்தை பெரியாரை நாம் தூக்கி சுமக்க வேண்டிய கட்டாயம் தந்தை பெரியார் தான் இந்த தமிழர்களை அரசியல் மையப்படுத்தினார். தந்தை பெரியார் தான் அரசியலால் நாம் பெறக்கூடிய உரிமைகளையும் இந்த பார்ப்பன சமுதாயத்திற்கு எதிராக நாம் அத்தனை பேரத்தையும் ஒருங்கிணைத்தவர் தந்தை பெரியார். தந்தை பெரியார் ஒருங்கிணைத்தார். வெறும் நம்மெல்லாம் சங்கிக மாதிரி இருந்தா நம்மளாம் ஏதோ ஒரு கருத்துக்களை சொல்லிட்டு போகலாம். பேசும்போதே அண்ணன் வழக்கறிஞர் அண்ணன் இளங்கோவன் சொன்னார் 2 நிமிடத்துல முடிக்க சொல்லி, 2000 ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்த சமூகத்தை முதுகெலும்பு நிமிர செய்த தந்தை பெரியார் தன் கருத்துக்களால் இந்த பூமியை அளந்த தந்தை பெரியாரை பற்றி 2 நிமிடத்தில் சொல்ல முடியுமா என்பது பெரிய ஆச்சரியம்தான். ஆனாலும் சில செய்திகளை ஒரு 3 நிமிடம் 4 நிமிடம் எடுத்துக்கொண்டு சொல்லிக் கொள்கிறேன். தந்தை பெரியாரை நாம் புகழ்கின்றோம் என்றால் தந்தை பெரியார் மட்டும்தான் புகழப்படுவதற்கு அத்தனை தகுதி உடையவர் என்பது இல்லை. நாம் முன்னே சொன்ன மாதிரி எத்தனையோ தலைவர்கள் அதற்காக பாடுபட்டார்கள். தந்தை பெரியார் நம்மளை எல்லாம் அரசியல் படுத்தினார்னா சங்கிகள் கூட்டத்தில் இருக்க மாதிரி ஏதோ ஒரு தகவலை இணையத்தில் ஏதோ வாட்ஸ்அப்ல படிக்கிற செய்திகளை சொல்லிட்டு போகலாம். ஆனா நம்ம அறிவார்ந்த ஒரு இயக்கம், பேரறிவு உலகத்தின் பேராசான் தந்தை பெரியார் நம்மளாம் விழிக்கிறோம்னா, அறிவுகளை தர்க்கமா பேசக்கூடிய சாதாரண அடிப்படை அறிவை கற்றுக் கொடுத்தவர் தந்தை பெரியாரும் திராவிட இயக்கங்களும். அதன் அடிப்படையில தான் நம்மளாம் தந்தை பெரியாரை புகழ்ந்துட்டு இருக்கிறோம். தந்தை பெரியார் முன் நமக்கெல்லாம் கல்வி வழங்கினது, தந்தை பெரியாருக்கு முன்னே எங்களை எல்லாம் படிக்க வச்சது காமராஜர். கல்வி கண் திறந்த காமராஜர் நம்மளாம் சொல்லிட்டு இருக்கிறோம். காமராஜர் கல்வி கண் திறந்த காமராஜர் தான் பள்ளிக்கூடம் எல்லாம் திறந்தாரு, மாணவர்களுக்கெல்லாம் இலவச கல்வியை வழங்கினாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா தந்தை பெரியார் அவர்களுக்கும் காமராஜருக்கும் திராவிட இயக்கத்திற்கும் என்ன தொடர்பு என்பதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ்ல ஏற்பட்ட குழப்பமான சூழ்நிலையை நமக்கெல்லாம் தெரியும். தந்தை பெரியார் இருந்தப்ப காமராஜர் முதல்வராக பதவிக்கு வருகிறார். ஆனால் அவர் எம்எல்ஏ இல்லை. அப்ப எம்எல்ஏவா இல்லாம இருக்கிற காமராஜர் எம்எல்ஏ ஆகணும். எம்எல்ஏ ஆகினாதான் ஒரு முதலமைச்சர் ஆக முடியும். அப்படிப்பட்ட அந்த காமராஜரை முதலமைச்சர் ஆகணும்னா என்ன பண்றதுன்னு காமராஜருக்கே தெரியல. நான் எங்க போய் நிற்பேன்னு தந்தை பெரியார் கூப்பிடுறாரு, இங்க வா காமராஜரு,
எந்த தொகுதியில நிக்க போறேன்னு கேட்கிறாரு. குடியாத்தம் தொகுதியில தான் நிக்க போறோம். குடியாத்த தொகுதியில என் ஜாதிக்காரன் இல்ல, என் சொந்தக்காரன் இல்ல, என் ஊருக்காரன் இல்ல, நான் எப்படி ஜெயிக்க போறேன்னு தெரியலன்னு கவலையோட பெரியார் கிட்ட முறையிடுறாரு. தந்தை பெரியார் சொல்றாரு, நீ அதெல்லாம் நின்று ஜெயிச்சிருவோ போன காமராஜரை ஊருக்கு அனுப்புறாரு. குடியாத்தம் தொகுதியில ஒருத்தரை கூப்பிடுறாரு. யாரு நிக்கிறா வேட்பாளரா, யார் யார் நிக்கிறான்னு கேட்கிறாரு. அவரு குடியாத்தம் கோவிந்தன்கிறவரை அடையாளம் காமிக்கிறாங்க திராவிடர் கழகத்தினர். குடியாத்தம் கோவிந்தன் யாருன்னா மிக 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 மக்களிடம் பிரபலமானவர். ஒரு ரோட்ல ஒருத்தர் அடிபட்டு போனா கூட அவனை கூப்பிட்டு ஆஸ்பத்திரியில கூட்டிட்டு போய் அவனுக்கு மருத்துவம் பார்த்து அவனை வீட்டுக்கு அனுப்பி வச்சு எல்லா சகல சௌகரியங்களும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு எளிய மக்கள் தொண்டன். குடியாத்தம் பகுதியில் இருக்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு டெபாசிட் எதிர்த்து நிக்கிறவன், டெபாசிட் இழக்கக்கூடிய அளவிற்கு வல்லமை பொருந்திய ஒரு சாதாரண தொண்டன். அந்த தொண்டனை நீ பெரியாருக்கு நான் சொல்றேன், காமராஜர் தான் நிக்கிறாரு, நீ அதனால அந்த தொகுதி நீ அந்த தொகுதியில வேட்பாளராக நிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வேட்பாளருக்கு தொகுதி அந்த டெபாசிட் கட்டின பணத்தை முதற்கொண்டு எல்லாத்தையும் அவர் கொடுத்து குடியாத்தம் கோவிந்தன் உட்பட திராவிடர் கழகத்தின் அத்தனை பேருமே தான் காமராஜருக்காக தேர்தல் வேலையை செஞ்சு காமராஜர் அரியணை ஏறுகிறார். காமராஜர் அரியணை ஏறிவிட்டார். பள்ளிகள்லாம் திறந்தாச்சா? ராஜகோபால சக்கரவர்த்தியார் ராஜாஜி அவர்களால் மூடப்பட்ட பல்லாயிரக்கணக்கான பள்ளிகளை திறக்க வேணும். நம்மால் ஒருத்தன் முதலமைச்சர் ஆகிட்டா இதெல்லாம் நடந்துருமா? அங்கதான் தந்தை பெரியார் ஒரு மிக கச்சிதமான ஒரு வேலையை செய்யறாரு. அந்த காமராஜனுடைய அமைச்சரவையில தன்னுடைய திராவிடர் கழகத்தில் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கொள்கை கோமகனை, ஒரு கொள்கை வீரனை நேது சுந்தரவடிவேல் அவர்களை கல்வித்துறை அமைச்சராகிறார். அவர்களுடைய சீரிய பண்பும் சீரிய செயலும் தான் காமராஜருக்கு கல்வி தன் திறந்த காமராஜர் நம்ம இன்னைக்கு சொல்றோம்னா அதுக்கு மூல காரணம் திராவிடர் கழகத்தில் இருந்த நேத்து சுந்தரவடிவேல் என்பவர். அப்ப திராவிடர் கழகம் இந்த மண்ணுக்கு எதுவுமே செய்யலைன்னா இது ஒரு செயல். நான் இப்ப ஒரு 10 பேரை உடல் தானம் செய்தவர்களை நான் பார்த்தோம். ஐயா அண்ணன் சித்தார்த்தன் அவருடைய அப்பா உடல் தானம் செய்தவர், அவருடைய அம்மா உடல் தானம் செய்தார், அவரும் உடல் தானம் செஞ்சிருக்கிறாரு. ஃபியூச்சர்ல அவங்க குடும்பத்தில் இருக்கீங்க எல்லாரும் செய்யலாம். அதே மாதிரி 2 பேர் அண்ணன் முத்து சரவணனும் முத்துக்கண்ணனும் அவங்க குடும்பத்துல 3 பிள்ளைங்கன்னா 2 குடும்பத்துல 2 மகன்களும் உடல் தானம் செய்கிறாங்க. இப்படி ஒரு இயக்கத்துல தான் வாழும் போதும் இந்த சமூகத்துக்கு ஒப்படைத்துக் கொண்டு மறைந்த பிறகு இந்த சமூகத்திற்கு ஏதாவது செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் யாருக்கு இருக்கும், அந்த தைரியம் இருக்குன்னா திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் இருக்கும். அப்படிப்பட்ட திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களுடைய நான் சமீபத்தில் ஒரு செய்தியை படிக்க நேர்ந்தது. அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்றணும்னு சொல்லி அரசியல் சட்டத்தை எரிக்கணும்னு சொல்லி ஒரு 2 நிமிடம் சட்டத்தை எரிக்கணும்னு சொல்லி தந்தை பெரியார் சொல்கிறார். தந்தை பெரியார் சொன்ன பிறகு திராவிடர் கழகத்தினர் அத்தனை பேரும் தன்னுடைய தலைவர் சொல்லிவிட்டார் மன எல்லாரும் அரசியல் சாசன சட்டத்தை எரிக்கிறாங்க. தஞ்சை மாவட்டம் சோழபுரத்தில் திருப்பனந்தாள் பகுதியில் ஏறத்தாழ 139 பேர் கைது செய்யப்படுறாங்க. நான் சொல்கின்ற செய்தி உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கலாம், இந்த மேடையில இருக்கவங்களுக்கு பழகிய செய்திகளா இருக்கலாம், ஆனா எதிரில இருப்பவங்களுக்கு பெரிய ஆச்சரியமான செய்தியா இருக்கலாம். அந்த 139 பேர் கைது செய்யப்பட்டு இரவிலே சிறைசாலைக்கு கொண்டு செல்கின்ற போது அந்த காவல்துறை அதிகாரி சொல்கிறார், நீங்க எல்லாம் கொளுத்துனதை நான் பார்க்கல, அதனால உங்களை 99 பேர்த்த விட்டுட்டு மீதி இருக்கிற 40 பேர்த்த தான் நாங்க கைது செஞ்சு சிறையில் அடைப்போன்னு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. மதிப்பிற்குரிய தோழர்களே, திராவிடர் கழகத்தினர் இப்ப இல்ல அப்பையில இருந்தே எவ்வளவு தைரியசாலிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அந்த மீதி இருந்த 139 பேர்த்துல 40 பேர் போக 99 பேரும் இப்ப முன்னாடி நான் கொளுத்துறேன், என்ன நீ கைது செய்ய அப்படிங்கிறாங்க. அவரு சொல்றாரு, இன்ஸ்பெக்டர் நைட் ஆயிடுச்சு என்னால செய்ய முடியாது அப்படிங்கிறாரு. உடனே அந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி அத்தனை தோழர்களும் திரள்றாங்க, அங்கேயே எரிக்கிறாங்க. எரிச்ச அரசியல் சட்டன சாசனத்தினுடைய சாம்பலை கவர்ல கட்டி உள்துறை அமைச்சருக்கு அனுப்புறாங்க. அவங்க கடிதத்துல மீதி இருந்த 99 பேர் முகவரி, அவங்களோட தெல்ல தெளிவான முகவரி, அவர் தாத்தா பேர் முதற்கொண்டு எல்லாத்தையும் பதிவு செஞ்சு உள்துறை அமைச்சருக்கு அனுப்புறாங்க. உள்துறை அமைச்சருக்கு அனுப்புனது மட்டும் இல்லாம இந்த செய்தியை நேரில் பார்த்தது இந்த மாகாணத்தினுடைய சென்னை சட்டசபையினுடைய உறுப்பினர் ராமாமிர்த தொண்டைமானும் தான் இதற்கு சாட்சின்னு சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பிறாங்கன்னா, நூற்றாண்டு கண்ட இயக்கத்துல நெடுங்காலமாக இந்த சமூகத்திற்கும் இந்த மக்களுக்கும் தைரியமா முன்னாடி நின்று களப்பணி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு
பண்பு இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழாவில் ஒரு சில செய்தி மட்டும் நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரே ஒரு செய்தி. இன்னைக்கெல்லாம் நம்ம மும்மொழி கொள்கைக்கு எதிராக நம்மலாம் பேசிட்டு இருக்கிறோம். மும்மொழி கொள்கைக்கு எதிராக ஊடகங்களையும் சரி, மற்ற அரசியல் மேடைகளையும் சரி, தோழர் மதிவதனி அவர்கள் பீரங்கியாக வெடிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம சில கேள்விகளை மட்டும் கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த மும்மொழி கொள்கையினுடைய சாராம்சம் பிஎம்ஸ்ரீ கல்லூரி பள்ளிக்கூடம் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் அமைச்சாதான் நிதி தருவேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு செய்தியாக வைத்துக்கொண்டு என்னுடைய சந்தேகம் எல்லாம் மதிப்பிற்குரிய பிஜேபி சங்கிகளுக்கு இந்த ஊர்ல எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறாங்க, மும்மொழி கொள்கையினால என்ன பாதிப்பு அப்படின்னு. மும்மொழி கொள்கை பள்ளிகளோட முடிஞ்சிருச்சா அப்படின்னா மதிப்பிற்குரிய தோழர்களே, பள்ளிகளோட முடியாது. இந்த மும்மொழி கொள்கையை எடுத்துக்கிட்ட பிறகு அந்த மும்மொழி கொள்கையின் திட்டத்தால் அடுத்த நடவடிக்கை கல்லூரிகளுக்கு செல்கிறது. கல்லூரிகளிலே அனைத்து கல்விக்கும் நுழைவுத் தேர்வு என்பதை இந்த மொழிக் கொள்கை நமக்கு தேசிய புதிய கல்விக் கொள்கையை வலியுறுத்துகிறது. ஆசிரியர்கள் சரியில்லாத, கட்டமைப்பு சரியில்லாத ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளை இழுத்து மூட அந்த ஆணையத்திற்கு முழு அதிகாரம் இருக்குது. அப்ப இப்படியெல்லாம் ஒரு சட்டம் இருக்கும்போது நீட்டுக்கு தகுதி தேர்வு, பொறியியலுக்கு தகுதி தேர்வை முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் நிவர்த்தி சொன்னாரு. இப்ப நீட்டுக்கு தகுதி தேர்வு, அடுத்தடுத்து எம்ஏ படிக்கினாலும் தகுதி தேர்வு, பிஏ படிக்கினாலும் தகுதி தேர்வு. மதிப்பிற்குரிய தோழர்களே, ராஜாஜி என்ன எண்ணத்திலே இந்த திராவிட இயக்கத்தை நம்ம எல்லாம் அவங்களை எதிர்த்தோமோ 1920 இருந்து 2020 வரையிலும் பார்ப்பனர்கள் நம்மளை எல்லாம் அடிப்பது கல்வியால் மட்டுமே. கல்வி பெற்றால் இந்த சமூகம் முன்னேறும், கல்வியால் இந்த சமூகம் நம்மளை விட மேன்மையாக அடைந்து விடுவார்கள் என்ற ஒரு நோக்கம், ஒரு வருத்தம் அந்த பார்ப்பன சங்கிகளுக்கு எப்பொழுதுமே உண்டு. அதை தடுப்பதற்கு எந்த வேலைகள் செய்தாலும் திராவிடர் கழகம் அதை முன்னத்தி ஏறாக பிடித்து கொண்டு களத்திலே நிற்கும். அதை நாங்கள் பின்தொடர்வோம் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த உடல் கொடையளித்த 10 உடல் கொடையாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தவருக்கு நன்றி கூறி இடம்பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.